الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், உத்தமர்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை முடித்துவிட்டு ஷவ்வாலை அடைந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய பள்ளி வாயிலில் நான் அல்லாஹுக்காக தரிக்கிறேன் என்று இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யுமாறு நமக்கு சொல்லி இருக்கிறானோ முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், விலக்கிய தடுத்த தீய கெட்ட காரியங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சங்கையான சிறப்பான ரமலானுடைய மாதத்தை பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருந்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு வருடத்திற்கான பயிற்சிக்குரிய மாதமாக இருக்கிறது. இது எங்களுக்குரிய ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கிறது. இந்த பயிற்சியை நாம் எடுத்து ஏனைய 11 மாதங்களிலும் அதன்படி நடப்பதற்குத்தான் இந்த ஒரு மாதத்துடைய பயிற்சியாக இருந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் தந்திருக்கின்ற படிப்பினைகளும் பாடங்களும் ஏராளம். சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்ற பிரதானமான பாடம் என்னவென்று சொன்னால், நன்மை என்றால், அல்லாஹுடைய கட்டளை என்றால் எடுத்து நடக்கும் ஒரு பயிற்சி. விலக்கல் தடுத்த தீய காரியம் என்று சொன்னால் அதை தவிர்ந்து கொள்ளக்கூடிய, விட்டுவிடக்கூடிய பயிற்சியைத்தான் ரமலான் நமக்கு தந்தது. இது சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் மாத்திரமல்ல. நோன்பு நோற்றோம் என்று சொன்னால், நோன்பு நோற்ற நேரத்தில் அந்த சுபஹுடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் அல்ல, அதிலே பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மாத்திரமல்ல, பிரதானமான விடயங்கள் தான் இந்த நோன்பு நமக்கு செய்திருக்கக்கூடிய தடை. அந்த சாப்பாடு, அந்த தாகத்தோடு பசியோடு இருந்த அந்த வாழ்க்கையை நமக்கு பெரும் ஒரு பிரதானமான காரியங்களிலே ஒரு பயிற்சியை தந்திருக்கிறது. இதைவிட இருக்கக்கூடிய ஏனைய பாவங்கள் இருக்கிறதே, ஏனைய தடைகள் இருக்கிறதே, இவைகளை விட்டு தவிர்ந்திருப்பது நமக்கு சிரமம் அல்ல. சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, எப்படி பசி வந்தது, தாகம் வந்தது, நான் நோன்பாளி, அல்லாஹ் எனக்கு சாப்பிடுவதை குடிப்பதை தடுத்திருக்கிறான், நான் செய்யக்கூடாது, எனது பசியை போக்காமலே அப்படியே இருக்க வேண்டும், நான் மரணித்தாலும் மயங்கி விழுந்தாலும் குற்றமில்லை, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று தைரியமாக அதை நாம் அல்லாஹ்வின் தடை என்பதற்காக தவிர்ந்து கொண்டோமோ, அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்று எங்களுடைய முழு வாழ்க்கையிலும் எதுவெல்லாம் பாவமாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்னதான் எனக்கு நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியோடு திடகாத்திரமாக நாம் ஒவ்வொருத்தரும் தவிர்ந்திருக்க வேண்டியதுதான் பாவம் என்பதை நமக்கு இந்த ரமலான் படித்து தந்திருக்கிறது. வட்டி எடுத்து வியாபாரம் செய்ய மாட்டேன், லோன் எடுத்து வியாபாரம் செய்ய மாட்டேன், அது எனக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வரட்டும், எனக்கு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியாமல் போகட்டும், எனக்கு வசதி வாய்ப்புகள் குறைந்து போகட்டும், எனது இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை நான் இழந்து விடட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. இது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய பாவம். தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமமான பாவம் இது. எனவே நான் வட்டியோடு சம்பந்தப்பட்டு
வட்டியோடு சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய வங்கிகளோடு சம்பந்தப்பட்டு அப்படியான ஒரு தொழிலை நான் செய்ய மாட்டேன். அப்படியான வட்டி வங்கிகளில் இருந்து கடன் பெற்று எனது பிரச்சனைகளை நான் தீர்த்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக திடகாத்திரமாக நாம் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய பாடத்தை ரமலான் படித்து தந்திருக்கிறது. நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், களவாட மாட்டேன், இன்னும் ஒருவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். இப்படியாக ஒவ்வொரு பாவமாக எடுத்து நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு பாடமாக நாம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டிய பாடத்தை ரமலான் படித்து தந்திருக்கிறது. இது போன்றுதான் ஒவ்வொரு காரியமும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானில் எவ்வளவு பக்குவமாக கழித்திருப்போம், ரமலானில் எவ்வளவு கவனமாக செயல்பட்டிருப்போம். குளிக்க சென்றாலும் எந்த ஒரு துவாரத்தினூடாகவாவது கொஞ்சமாவது ஒரு சொட்டு தண்ணீராவது எனது உட்பகுதிக்குள் போய்விடக் கூடாது. காதுக்குள் தண்ணீர் செலுத்தாமல், தொப்புளுக்குள் தண்ணீர் செலுத்தாமல், நாசிக்கு தண்ணீர் செலுத்தாமல் நாம் மிக கவனமாக பக்குவமாக குளித்தோம். ஏன் எத்தனையோ நமது சகோதரர்கள் சஹர் செய்வதோடு அல்ல, சஹருக்கு முன்பே குளித்து நோன்பு காலத்தில் குளித்து விடக்கூடாது. ஏன் துவாரத்தினூடாக, ஏதாவது ஒரு துவாரத்தினூடாக ஒரு சொட்டு தண்ணீராவது உள்ளே போய்விடும் என்று சொன்னால் எனது நோன்பு முறிந்துவிடும், நான் பாவியாகி விடுவேன், அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்பட்டு விடுவேன் என்று பயந்து குளித்தோம் சகோதரர்களே, பயந்து குளித்தோம் சகோதரர்களே. உது செய்யும் போது ஏனைய காலங்களிலே நாசிக்குள் காது குழிக்குள் நாம் எல்லாம் தண்ணீர் செலுத்திய நாங்கள் நோன்பு அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இந்த துவாரங்களினூடாக தண்ணீர் போய்விடக் கூடாது, நோன்பு முறிந்து விடக் கூடாது என்று கவனமாக இந்த காரியங்களை செய்திருந்தோம் சகோதரர்களே. இது போன்று 11 மாதத்திலும் என்னால் அல்லாஹ் தடுத்த எந்த காரியமும் நடந்துவிடக்கூடாது, எந்த ஒரு காரியமும் நடந்துவிடக்கூடாது. எவ்வளவெல்லாம் அடுத்தவர்களை பற்றி பேசி திரிந்து கொண்டிருந்தவர்கள் கூட நோன்பு அடுத்தவருடைய கதை வந்தால் நோன்பு வேண்டாம் அடுத்தவருடைய கதை வேண்டாம் என்று தவிர்ந்து வாழ்ந்தோம் சகோதரர்களே. இது போன்றுதான் ஒவ்வொரு காரியமாக எடுத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலும் நாம் அல்லாஹ்வை சிந்தித்து அல்லாஹுடைய சிந்தனையை எடுத்து அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானா செய்வோம், அல்லாஹ் தடுத்திருக்கிறானா தவிர்ந்து கொள்வோம் என்ற வாழ்க்கையைத்தான் இந்த ரமலான் நமக்கு படித்து தந்திருக்கிறது சகோதரர்களே. வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், அடுத்த வீட்டாரோடு நடந்து கொள்ளக்கூடிய விடயங்களில், குடும்பத்தார்களை பராமரிப்பது, உறவினர்களை சேர்ந்து வாழ்வது, இப்படியான விடயங்களில் நாம் ஏதாவது தியாகம் செய்து அவர்களோடு இணைந்து போவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய குறை எதுவும் இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே, எப்படியான உஷ்ணமாக இருந்தது, தாங்கிக் கொள்ள முடியாது, வாழ்க்கையிலேயே சந்திக்காத சூடாக இருந்தது. எத்தனை பேர் பயந்திருக்கின்றோம் சகோதரர்களே. செய்திகள் கூட வந்திருக்கிறது, இந்த உஷ்ணம் கூடியதன் காரணமாக மரணங்கள் கூட ஏற்பட்டது என்று. ஆனால் நாம் யார் பயந்தோம் சகோதரர்களே? நாம் நோன்பு நோட்கின்றோமே, சுபஹுக்கு பாங்கு சொல்வதற்குரிய அந்த நேரத்திற்கு முன்னால் குடித்த தண்ணீரோடு மகரிபு வரைக்கும் இருக்கின்றோமே, இருக்க போகின்றோமே. எனக்கு மயக்கம் ஏற்படலாம், எனக்கு மரணம்தான் வரலாம் என்றாவது யாராவது சிந்தித்ததுண்டா? இல்லை. அப்படி வந்தாலும் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு நோற்று அல்லாஹ்வின் ஒரு கட்டளையை எடுத்து அல்லாஹ்வின் விலக்கலை தவிர்ந்து கொண்டதற்காக எனக்கு மரணம் வரும் என்றால் இது பாக்கியம் என்று எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருந்தோம் சகோதரர்களே. இதே போன்றுதான் முழு வாழ்க்கையிலும் வர வேண்டும். 24 மணித்தியால வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய அல்லாஹுடைய நல்ல கட்டளைகள், அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடப்போம், விலக்கல்களை தவிர்ந்து கொள்வோம். வீதியால் போகின்ற ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பதனால், அந்த ரசிக்கக்கூடிய அந்த விடயத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதனால் எமக்கு எதுவும் ஏற்பட போவதில்லை. ஒரு கெட்ட காட்சியை பார்ப்பதனால் அந்த நேரத்திலே ஒரு மனசுக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய வருத்தமும் விபரீதமும் ஆபத்தும் பெரிதாக இருக்கிறது. இதை தவிர்ந்து கொள்வதனால் எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட போவதில்லை. இப்படியாக ஒவ்வொரு விடயமாக சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு விடயமாக சிந்திக்க வேண்டும். ரமலான் வந்தது போனது என்று இருக்கக்கூடாது சகோதரர்களே. ரமலானில் மாத்திரம் குர்ஆனை தூக்கினோம், தஸ்பீஹ் திக்ர்கள் செய்தோம், இஸ்திக்ஃபார் செய்தோம், பாவ மன்னிப்பு கோரினோம், நன்மைகள் என்ன இருக்கிறது என்று தேடி தேடி செய்தோம், இதோடு முடிந்து விட்டது என்றல்ல. இந்த ரமலான்
ஏனைய 11 மாதத்துக்கும் உரிய வாழ்க்கை பாடத்தை படித்து தந்துவிட்டு தான் போயிருக்கிறது. எடுத்து நடப்பதுதான் இந்த ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் எடுத்த பயிற்சிகளை தொடர வேண்டும் சகோதரர்களே. இந்த ரமலான் தந்த படிப்பினைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் சகோதரர்களே. இதுதான் ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எம்மை பலகீனர்களாக படைத்திருக்கிறான். இயல்பான பலகீனம் நம்மோடு இணைந்திருக்கிறது சகோதரர்களே. நம்மோடே 2 விரோதிகள் இணைந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷைத்தான், நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய 2ம் நம்மோடே இணைந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ன ஷைத்தான லயஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். இரத்த நாளங்களினூடாக, இரத்தத்தோடு இரத்தமாக ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் எங்கே? அங்கே இங்கே அல்ல, மலசல கூடத்தில் அல்ல, இன்னென்ன பாவங்கள் நடக்கின்ற இடத்தில் அல்ல, எம்முடைய இரத்தங்கள் நாளங்களிலே இரத்தமாக, இரத்தத்தோடு இரத்தமாக இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் ஷைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஷைத்தான லகும் அதுவும் முபீன். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் உங்களுடைய பகிரங்க விரோதி, உங்களுடைய பரம விரோதி அவன். ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸ் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பாவத்தை தான் தூண்டும். எது எது பாவமோ, எந்த எந்த செயல்கள் உங்களை நரகத்திற்கு கொண்டு இட்டு செல்லுமோ அந்த விடயங்களை உங்களுக்கு ஏவக்கூடிய, உங்களுக்கு தூண்டக்கூடியதுதான் உங்களோடு இருக்கக்கூடிய ஷைத்தான், உங்களோடு இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ். அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. எனவே நாம் இந்த ஷைத்தானையும் நஃப்ஸையும் எம்முடைய விரோதியாக எடுக்க வேண்டும். விரோதியாக எடுத்து ஷைத்தானும் நஃப்ஸும் நல்ல காரியங்களை சொன்னாலும் கூட, ஏவினாலும் கூட அதை விரோதமாகத்தான் நாம் எடுக்க வேண்டும். சந்தேக கண்கொண்டுதான் பார்க்க வேண்டும். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தானும் நஃப்ஸும் உனக்கு நல்ல விடயத்தை சொன்னாலும் கூட நீ நம்பிக்கையோடு அதை பார்த்து விடாதே, சந்தேகத்தோடு தான் நீ பார்க்க வேண்டும். அவைகளுக்கு நீ மாற்றம் செய்ய வேண்டும். ஏன், பள்ளியில் தொழுகை நடக்கிறதே, இன்னொரு நன்மையான காரியத்தை நமக்கு காட்டி, இந்த நன்மையான காரியம் ஆகப்பெரிய அந்த நேரத்தில் தான் செய்ய முடியுமான இந்த ஃபர்லான இமாம் ஜமாத்துடைய தொழுகையை விடுவதற்குத்தான் அந்த நஃப்ஸும் ஷைத்தானும் இன்னும் ஒரு நன்மையை காட்டி தந்து அதிலே நம்மை ஈடுபடுத்தி இந்த பெரிய நன்மையை நமக்கு தவறவிடச் செய்வதுதான் அவைகளுடைய சூழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்று சகோதரர்களே, பெரியார்களே, நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக இருந்து பின்னி பிணைந்திருந்து கொண்டு நஃப்ஸும் ஷைத்தானும் நம்மை பாவங்களின் பக்கமும் அநியாயங்களின் பக்கமும் எம்மை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய செயல்களின் பக்கமும் எம்மை தூண்டி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அடி கொடுத்த காலம்தான் ரமலானுடைய காலமாக இருக்கிறது. ரமலானில் நாம் நஃப்ஸை அடக்கி பழகி இருக்கின்றோம் சகோதரர்களே. நஃப்ஸு கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை, நஃப்ஸுக்கு வழிபடவில்லை, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்து பழகி இருக்கின்றோம் சகோதரர்களே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானில் நாம் எடுத்த பெரும் பாடம்தான் நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வது. நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வது, நஃப்ஸு கேட்டதையெல்லாம் செய்தது கிடையாது சகோதரர்களே, பெரியார்களே. நஃப்ஸு என்பது எப்படியான விடயம் என்று சொன்னால், நஃப்ஸிலே அடக்கி ஒரு காலை வைத்து விட்டால் அடுத்த காலை நாம் வைக்கப் போவது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நஃப்ஸை அடக்கி ஒரு காலிலே வைத்து மிதித்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் வைக்கின்ற அடுத்த கால் சொர்க்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்தான ஒன்றுதான் நஃப்ஸாக இருக்கிறது. இந்த நஃப்ஸுக்கு வழிபடாமல், இந்த நஃப்ஸுக்கு மாற்றம் செய்து வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான வாஸிஹிமா எங்களுக்கு சொல்கிறார்கள் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் மாற்றம் செய்துங்கள், நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் வழிபட்டு விடாதீர்கள். ஃபஇன்ஹுமா மஹ்லாக நுஸ்ஹ ஃபத்தஹிமி. உங்களுக்கு நஃப்ஸும் ஷைத்தானும் நல்லதை சொன்னாலும் கூட நீங்கள் சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டும். அது சொல்வதற்கு பின்னணியாக நமக்கு ஒரு பெரும் சூழ்ச்சி இருக்கும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று சமூகத்தில் இருந்து இல்லாமல் போயிருக்கின்ற ஒன்றுதான் நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நஃப்ஸுக்கு வழிபடக்கூடிய தன்மை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாம் எல்லாம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கின்றோம். நாமும் பிள்ளைகளாக இருந்து வளர்ந்து வந்தவர்கள். ஆனால் எம்முடைய தாய் தந்தையர்கள் எம்மை எப்படி வளர்த்தார்கள் என்று கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
தாயும் தந்தையும் இரக்கத்தை உள்ளத்திலே வைத்திருந்தார்கள். வார்த்தையில் அதிகமாக அவர்கள் அன்பை காட்டியது கொட்டியது கிடையாது. செயல்களிலே வெளிரங்கமாகவே அன்பும் இரக்கமும் காட்டப்பட்டு கொண்டே இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைய பிள்ளை வளர்ப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நேர் மாற்றமாக இருக்கிறது. ஒரு கடைக்கு பிள்ளையை கூட்டிச் செல்கிறார்கள். பிள்ளை 1000 ரூபாவுடைய பொருள் கேட்டால் 2000 ரூபாவை அதற்குரிய பெறுமதியானதை தான் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தவருடைய பிள்ளையை விட எனது பிள்ளை மேலாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்று சமூகத்தில் அதிகரித்து காணப்பட்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் அவர்கள் விரும்புவதற்கு முன்பே அவர்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, தவறென்று சொல்லவில்லை, ஆனால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த பிள்ளைக்கு நாம் அவர் விரும்பியதை இழக்கக்கூடிய, இழந்து அதன் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை யார் படித்துக் கொடுப்பது? யார் படித்துக் கொடுப்பது? இன்று சில வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் சகோதரர்களே, அவர்களுடைய நஃப்ஸுக்கு, அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமான செயல் நடந்ததே கிடையாது. அதனால் இன்றைய குழந்தை பிள்ளைகளுடைய முடிவுகளை பார்க்கும்போது ஆபத்தாக இருக்கிறது, ஆபத்தாக இருக்கிறது. சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, சிறு சிறு காரியங்களை கூட அவர்களுடைய வாழ்க்கையில் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தைரியம் இல்லாதவர்களாக இன்று குழந்தைகள் அவர்களுடைய அந்த பருவ வயதை அடையும் போது அவர்கள் மாறிக்கொண்டிருப்பதை கண்டு கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்கிறது? முடிவு, அல்லாஹ் எல்லோருடைய குழந்தைகளையும் நமது எதிர்கால சிறார்களையும் பாதுகாக்க வேண்டும். தற்கொலை, குழந்தைகள் சிறுவர்களுடைய தற்கொலைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. என்ன காரணம் என்றால் தோல்வியை சந்தித்து பழக்கம் இல்லை. ரமலான் படித்து தந்திருக்கிறது சகோதரர்களே, நாம் நஃப்ஸை தோற்கடிக்க வேண்டும். நஃப்ஸுக்கு மாற்றம் செய்து நாம் வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்திக்கின்றோம். இதைத்தான் ரமலான் படித்து தருகிறது. இதில் பெரும் படிப்பினை இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். எனது பிள்ளையை இன்று நான் செல்வ செழிப்போடு வளர்த்து கொண்டிருக்கிறேன், விரும்புவதை ஆசைப்படுவதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது செல்வந்தர்கள் மாத்திரமல்ல, ஏழைகள் கூட. ஏழைகள் கூட. ஏன் சகோதரர்களே, யாரையும் நான் கேவலமாக பேசவில்லை. பிச்சை எடுத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் எவ்வளவோ தியாகம் செய்தாலும் அந்த குழந்தைகளை தியாகம் செய்ய அவர்கள் கூட பழக்குவதில்லை. செல்வந்தர்களை விட ஏழைகள் தான் இதில் முன்னணியில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்கின்ற நமது இச்சைகள், ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பழக்கத்தை நமது குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சிந்திக்க வேண்டும், எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இன்று குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான நிலை, தோல்விகளை சந்திக்க தயாரில்லை, அந்த மனோபக்குவம் இல்லை. நாம் தாய் தந்தையர்களிடத்திலே 100 பொருள் கேட்டால் 10 பொருள் தான் கிடைத்தது, 90 பொருள்களில் கேட்டு தோல்வி அடைந்து பழகி இருக்கின்றோம். இது தாய் தந்தையர்கள் நமக்கு செய்து படித்து தந்த பெரும் ஒரு பாடம், வாழ்க்கை பாடம் சகோதரர்களே. ஆனால் நமது குழந்தைகள், நமது பேர குழந்தைகளின் நிலையை கொஞ்சம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். எந்த தோல்விக்கும் தயாரில்லை. கொஞ்சம் ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு நிமிடம் பிந்தி தாமதித்து கொடுத்து பாருங்கள். அதற்குள் அந்த பிள்ளைகளுடைய எப்படியாக அந்த பிள்ளைகளுடைய நிலைமை இருக்கின்றது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் எப்படி ஒரு பரீட்சையிலே சித்தியடைந்து அவரோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் பெரும் கூடுதலான புள்ளிகளை பெற்று, மார்க்ஸ்களை பெற்று அவர்கள் பெரும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது ஏதோ இவருக்கும் அல்லாஹுடைய நாட்டம், இவர் ஃபெயில் ஆகிவிட்டார் என்று சொன்னால் இவருடைய நிலைமை என்னவாக மாறப்போகிறது? இவர் இந்த தோல்வியை எப்படி சம்பாதித்து, எப்படி அவர் சமாளித்து வாழப்போகின்றார்? இந்த பயிற்சியை யார் பயிற்றுவிப்பது? சகோதரர்களே, பெரியார்களே, இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடயம். தெளிவாக விரிவாக பேச நேரம் இடம் கொடுக்காது. சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திங்கள். இது போன்றுதான் வாலிபர்கள் இன்று நினைத்ததை எல்லாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு முடியும் என்றால் வீதியால் கோஷமிட்டு கொண்டு, தொல்லை கொடுத்து கொண்டு, அடுத்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு திரியக்கூடிய அந்த வாலிப கூட்டத்தை கூப்பிட்டு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள். அதில் எத்தனை வாலிபர்கள் உங்கள் புத்திமதிகளுக்கு தலை சாய்க்கிறார்கள் என்று பாருங்கள். என்ன விடயம்? இன்று யாரும் தாய் தந்தையர்கள் கண்டிப்பது கிடையாது, ஏசுவது கிடையாது. பாடசாலைகளிலே அந்த ஆசிரியர்கள் ஏசுவதற்கும் இடம் கிடையாது.
குர்ஆன் மதரசாக்களிலே அந்த முஅல்லிம்கள் அவர்களை கண்டிப்பதற்குரிய சூழலும் இப்போது கிடையாது. கண்டித்தால் எல்லை மீறி செய்வது, எல்லை தாண்டி போவதை நான் இங்கே ஆதரித்து பேசவில்லை. நாம் எல்லாம் எப்படி வளர்ந்தோம், ஒழுக்கத்தை எங்கே படித்தோம், சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒழுக்கத்தை எத்தனை தாய் தந்தையர்கள் நமக்கு படித்து கொடுத்திருக்கிறார்கள்? இல்லை. அங்கே குர்ஆன் மதரசாவிலே நாம் ஓத வந்திருக்கக்கூடிய கட்டத்தில் சிறுநீர் கழிக்க செல்லும் போது அந்த முஅல்லிம் பின்னால் பார்த்து இவன் குந்தி கழிக்கிறானா, தொப்பி போட்டு கழிக்கிறானா, இவன் எப்படி சுத்தம் செய்கிறான் என்றெல்லாம் நோட்டமிட்டு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் மதரசாவுடைய முன்னோர்கள், அதாவது பழைய மாணவர்கள், பெரியவர்கள் கவனித்து அவர்கள் வந்து முஅல்லிமிடத்திலே சொல்லிக் கொடுத்து அந்த முஅல்லிம் 2 பிரம்பால் 2 அடி கொடுத்து இப்படி இதுக்கு பிறகு செய்யக்கூடாது என்று அச்சுறுத்தி பயம் காட்டி எமக்கு கற்றுத்தந்த ஒழுக்கத்தை தான் இன்று வாழ்க்கையிலே நாம் பிரயோகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எத்தனை பேர் மறந்துவிட்டோம் சகோதரர்களே. ஆனால் இன்றைய சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன செய்தாலும், என்னதான் மாற்றம் செய்தாலும், என்ன பெரும் அட்டகாசத்தை தான் அந்த குழந்தைகள் புரிந்தாலும் எந்த நடவடிக்கையிலும் அந்த முஅல்லிம் ஈடுபட முடியாது. ஏன்? அதை பார்த்து அந்த விடயத்திலே நான் தண்டிக்க வேண்டும் என்று அந்த முஅல்லிமுக்கு சிந்தனை ஏற்படும் போது அவருக்கும் ஞாபகம் வரும் 119, அவருக்கும் ஞாபகம் வரும் இன்ன முஅல்லிம் இன்ன சிறைக்குள் இருக்கிறார், இன்ன முஅல்லிம் இன்ன கேஸை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இவைகள் தான் ஞாபகம் வரக்கூடிய சூழல். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, இதில் ஒரு கூட்டம் எல்லை மீறி நடக்கிறார்கள். அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சாதாரணமாக சிறிய சிறிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் இன்று பயந்து நடங்கி அவர்களும் இவைகளை தடுக்காமல் தவிர்ந்து கொண்டு போவது இளம் சமூகத்திற்கு, வெறும் பிற்கால ஜெனரேஷனுக்கு பெரும் ஆபத்தான சூழல் தான் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம் இந்த ரமலானில் படித்திருக்கின்ற பாடம் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருக்கும் நஃப்ஸுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். நஃப்ஸு கேட்கின்ற எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை. சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, நமது பெரியார்களுடைய வரலாற்றை படிக்கும்போது அவர்கள் செய்த நஃப்ஸுக்குரிய மாற்றங்கள் நமது வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்வார்களாம்? இன்று உதாரணமாக ஒரு ஆசை ஏற்படுகிறது, நஃப்ஸு தூண்டுகிறது. ஒரு கோழி பொரித்து அழகாக நான் அந்த கோழியை நன்றாக ருசித்து சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு ஆசை ஏற்படும். அந்த பெரியார் என்ன செய்வார்களாம்? அப்படியே நஃப்ஸு கேட்பது போன்று அந்த கோழியை பொரித்து அது விரும்புவது போன்று எல்லாம் தயாரித்து சமைத்து கொண்டு வந்து முன்னால் வைத்து கொண்டு சொல்வார்களாம், சாப்பிடு. வாயால் கையால் எடுத்து வாய்க்குள் போட்டு சாப்பிடுவதல்ல, அப்படியே நஃப்ஸுக்கு சொல்வார்களாம், சாப்பிட்டுக்கொள். இதைத்தானே தூண்டி கொண்டிருந்தாய், இதைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தாய், சாப்பிடு சாப்பிடு, ஏழுமென்றால் சாப்பிட்டுக்கொள் என்று அப்படியே அவர் விரும்பியது போன்று அவருடைய ஆசை முன்னால் தயாரிக்கப்பட்டிருக்கும், அதை சாப்பிடாமலே இருந்து கொள்வார். அப்படியே நஃப்ஸை அடக்குகின்றார். நஃப்ஸு கேட்பதையெல்லாம் கொடுப்பதில்லை, நஃப்ஸு விரும்புவதையெல்லாம் செய்வதில்லை. சகோதரர்களை, நாமும் கூட பார்த்திருக்கின்றோம். பெரும் உலமாக்களோடு சாப்பிடும் போது, பெரும் தீனுடைய தியாகிகளோடு சேர்ந்து சாப்பிடும் போது 6 பேர்கள் உட்கார்வோம், ஜமாத்திலே போயிருக்கிறோம், மிக விசேஷமாக மனசுக்கு ஆசையாக விருப்பமாக வாசமாக சமைத்து முன்னால் வந்து கொண்டிருக்கும், வைத்து சகனிலே வைத்திருப்பார்கள். ஆனால் அவரை பார்க்கும்போது அப்படியே சைக்கினை செய்து சோற்றை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு அந்த விருப்பமான புது ரகமான சுவையான நஃப்ஸு தூண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உணவை நஃப்ஸுக்கு கொடுக்காமல் சாப்பிடாமலே அப்படியே அந்த சகன் சாப்பிட்டு முடிக்கப்பட்டு விடும். ஏன்? அவர் பயிற்சி கொடுக்கின்றார். இல்லை இல்லை, நஃப்ஸி நீ கேட்கிறாயா, உனக்கு தரமாட்டேன், உனக்கு தரமாட்டேன். இதுதான் பெரியார்கள் படித்த பாடம், பெரியார்கள் கற்றுத்தந்த பாடம். ஆனால் இன்று நமது நிலைமை என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? அருமை சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, என்னுடைய காது கேட்க ஒரு வாலிபன் சொல்கிறான், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் என்ன அமல்கள் எல்லாம் செய்கிறேன், அல்லாஹ்வின் பாதையிலும் போகிறேன், ஆனால் ஒரு விடயத்தில் என்னால் நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளை சந்திக்க தனியாக போய்விட்டால் விபச்சாரம் செய்யாமல் என்னால் வர முடியவில்லை, என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன்? அவருக்கு நஃப்ஸை கட்டுப்படுத்தி பழக்கப்படவில்லை. அந்த பெரியார்கள் நமக்கு படித்த பாடம் என்ன? சாப்பாட்டிலிருந்து, குடிபானத்திலிருந்து, சாதாரண சிறிய சிறிய விடயங்களிலிருந்து நஃப்ஸுக்கு மாற்றம் செய்து நஃப்ஸை கட்டுப்படுத்தி நஃப்ஸு கேட்பதையெல்லாம் கொடுக்காமல் பழக்கப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை எந்த பாவத்தையும் அவரால் செய்யாமல் இருக்க முடியும். அதை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும், அதை தாங்கிக் கொள்ள முடியும், சமாளித்துக் கொள்ள முடியும்.
இந்த வாழ்க்கை பாடத்தை தான் இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துகின்ற இந்த பழக்கம் நமக்கு படித்து தருகிறது. ரமலானில் படித்திருக்கின்ற மிக உன்னதமான பாடம் இது சகோதரர்களே, உன்னதமான பாடம் இது சகோதரர்களே. நாம் எப்படி இருக்கின்றோம்? நோன்பு பிடித்த குழந்தைகள் 12 மணியாகும் போது உம்மா தாகமாக இருக்கிறது, வாப்பா தாகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் எத்தனை தாய் தந்தையர்கள் அதையும் தாங்கிக் கொள்ள அந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்வார்கள். இல்லை, பரவாயில்லை, இன்னும் வயது வரவில்லை, பரவாயில்லை மகனே, இன்னா தண்ணீரை குடித்துக்கொள், இதோ சாப்பிட்டுக்கொள் என்று கொடுக்கின்ற தாய் தந்தையர்கள் தான் அதிகமாக இருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று அவுலியாக்கள், நாதாக்கள், சொர்க்கவாதிகள் என்று பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோமே, இவர்களுடைய வீடுகளில் வளர்ந்த குழந்தைகள் எப்படி வளர்ந்தது தெரியுமா? பால் குடிக்கும் சிறு குழந்தைதான். அந்த குழந்தைக்கு கூட நோன்புடைய மாதத்திலே அதற்கு கடமை இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாததல்ல, புரியாததல்ல. மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அந்த சிறு பால் குடிக்கும் பழக்கத்திலிருந்தே நோன்புடைய காலத்தில் அந்த பாலூட்டுவதை தவிர்த்து கொஞ்சம் தியாகம் செய்ய பழக்கி வாழ்த்த வாழ்க்கைதான் இன்று அவர்கள் உத்தமர்களாக சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த தாயும் தந்தையும் அந்த பால் குடிப்பாட்டும் காலத்திலிருந்தே அந்த நஃப்ஸுக்கு மாற்றம் செய்து பழக்கி கொஞ்சம் பசியோடு தாகத்தோடு இருக்க அல்லாஹுக்காக தியாகம் செய்ய பழக்கிய அந்த வாழ்க்கை தான் அவர்களை உத்தமர்களாக மாற்றி இருக்கிறது. இன்று பெரும் பெரும் உத்தமர்களுடைய பிள்ளைகளும் இன்று தீனுக்கு மாற்றம் செய்து வாழ்ந்து கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்கிறது. ஏன்? அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் பிள்ளைகள் அப்படியெல்லாம் தியாகம் செய்வதற்கு தயாரில்லை. பிள்ளைகளை அந்த தியாகத்திற்கு ஆக்குவதற்கு அவர்கள் தயாரில்லை. சமூகமும் பேச தயாராக இருக்கிறது. அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, மார்க்கமாம், மௌலவியாம், இந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற விடயத்தை பாருங்கள். இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் படித்து தந்த மிக பெரும் ஒரு பாடம், நான் அல்லாஹுக்காக உயிர் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது ஷஹாதத், எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும், எதையும் நான் இழப்பேன், எதையும் தியாகம் செய்வேன், அல்லாஹுடைய கட்டளை தான் எனக்கு பெருசு, அல்லாஹ் தடுத்ததை விலக்கியதை தவிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை இந்த ரமலான் படித்து தந்திருக்கிறது. அதுதான் ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது. சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் சிந்திக்க தொடங்குவோம். ரமலானில் தியாகம் செய்தோம், அன்பிற்குரிய சகோதரர்களே, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்தோம். இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். ரமலானில் 30 நாட்கள் 29 நாட்கள் தியாகம் செய்துவிட்டு பெருநாள் ஒரு நாள், ஒரு 5 நாள், ஒரு 10 நாளாவது சந்தோஷமாக திண்டு குடித்து கழிப்பதில்லையா என்ற சிந்தனை கூட பிறக்கும் இல்லை. ஒரு நாள் நோன்பு நோற்றுவதற்காக பெருநாள் கொண்டாடி அடுத்த 6 நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் தந்திருக்கிறது. பெருநாளுக்கு தயாரித்த உணவு பண்டங்களும் எடுத்த புத்தாடைகளும் இருக்க அதை அப்படியே வைத்துவிட்டு நாம் நோன்போடு இருந்து நோன்பாக கழிக்கக்கூடிய தியாகத்தை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது. நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யுங்கள், நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யுங்கள். உலகத்தில் நீங்கள் நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யுங்கள், கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் பூர்த்தியாக சாப்பிட்டு ருசித்து இன்பங்களை அனுபவித்து முடிக்க முடியாது. உண்மையான இன்பத்தை, உண்மையான சுவைகளை, உண்மையான ருசிகளை, உண்மையான சந்தோஷங்களை அங்கே வைத்திருக்கின்றேன். இன்று நீங்கள் உலகத்தில் எத்தனை பேர் எவ்வளவு சாப்பிட போகிறீர்கள், எதை சாப்பிட்டு ருசிக்க போகிறீர்கள், எவ்வளவு நேரம்தான் இது ருசியாக இருக்க போகிறது? இந்த உலகத்திலே நீங்கள் வந்திருப்பது எதற்காக? என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மனைவியை விட, எனது தாய் தந்தையர்களை விட, என்னுடைய இந்த ருசியான சுவையான உணவுகளை விட, சுவையான பானங்களை நான் குடித்து ருசிப்பதை விட நான் அல்லாஹ் எனக்கு பெரியவன், அவனுடைய கட்டளைக்காக இவைகளை எல்லாம் திறந்து தியாகம் செய்து நான் உலகத்தில் வாழ்ந்து என்னுடைய அல்லாஹுடைய கட்டளை தான் எனக்கு எல்லாவற்றையும் விட பெருசு என்று உலகத்தில் நிரூபித்து காட்டுவதற்காக நான் வந்தவன். காட்டியதற்காக அல்லாஹ் தர இருப்பது என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். சொர்க்கம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், எந்த கண்ணாலும் உலகத்திலே கண்ணு காண முடியாது. சொர்க்கத்தின் இன்பம், சொர்க்கம் என்றால் என்ன? எந்த கண்ணும் உலகத்தில் அந்த சொர்க்கத்தை காண முடியாது. எந்த காதும் அந்த சொர்க்கத்தை பற்றி பூரணமாக வர்ணிக்க கேட்க முடியாது.
உள்ளம், உலகத்தில் உள்ள உள்ளத்தால் அந்த சொர்க்கத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதுதான் சொர்க்கம். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, 100 மனிதர்கள் உலகத்தில் எவ்வளவை அனுபவித்து சுவைத்து ருசிக்க முடியுமோ ஒரு மனிதன் அவ்வளவையும் சுவைக்க முடியும், அவ்வளவையும் சுவைக்க முடியும். மேலான அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அங்கே ஏக்கம் இருக்கிறதே, ஏக்கம் ஏற்படும். உதாரணமாக நமது கிழக்கு மாகாணத்தை சூடான பிரதேசத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு 80, 85, 60 வயதிலே முதலாவது தடவையாக ஒரு நோரலியாவுக்கு போகிறார். அங்கு போய் சில இன்பங்களை அனுபவித்து என்ன என்ற ஒரு சொர்க்கத்தை போன்ற சாயலை அங்கே பார்க்கிறார். அங்கே ஒரு புது ரகமான ஒரு பழம் ஒன்று இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டார். அப்படியான சுவை, வாழ்க்கையில் 80 வருடத்தில் சுவைக்காத, ருசிக்காத ஒரு சுவை, அப்படியான பழம். ஆனால் ஒன்றுதான் இருக்கிறது. எவ்வளவு கவலையாக இருக்கிறது. அடே, முடிந்து விட்டதே, இதற்கு பிறகு கிடைக்குமா எனக்கு என்ற ஒரு ஏக்கம் வரும் அல்லவா? இந்த ஏக்கத்திற்கு கூட சொர்க்கத்தில் இடமில்லை. அல்லாஹுடைய ஏற்பாடு. ஒரு சொர்க்கவாதி, அவர் கீழால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், அவரை சுற்றி தோட்டமாக இருக்கும், சாய்மனை கட்டில், அரண்மனைக்கு வெளியிலே சாய்மனை கட்டில், அது தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும், அதிலே படுத்து கொண்டிருப்பார். சகோதரர்களே, தோட்டத்தில் பழங்கள் இருக்கும். பழங்கள் எப்படி மரத்தினுடைய அடி இங்கிருப்பது போன்றல்ல, ஆகாயத்தில் இருக்கும். பழம் இருக்கின்ற பகுதி தாழ்ந்து பணிந்திருக்கும். குதூஃபுஹா தானியா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், பழங்கள் எல்லாம் எட்டினால் பிக்கக்கூடியவாறே தாழ்ந்து பணிந்திருக்கும். என்ன பழம் அவருடைய உள்ளத்தில் ஆசை ஏற்படுமோ அது வேண்டுமென்று கையை நீட்ட வேண்டியதுதான். அந்த பழம் அவருடைய கையில் தட்டுப்படும். பறிப்பார், எடுத்து கடிப்பார். ஒரு கடியில் ஒரு சுவை, இரண்டாவது தடவையில் அனுபவித்த இன்னும் ஒரு சுவை இருக்க மாட்டாது. எல்லாமே புதுசு புதுசாக இருந்து கொண்டிருக்கும். சாப்பிட்டு கொண்டிருப்பார். ஆனால் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே அவர் எந்த இடத்தில், எந்த கிளையிலிருந்து அந்த பழத்தை பறித்தாரோ அதே இடத்தில் அதே பழம் உருவாகிவிடும். பறவைகள் வருமாம், வந்து சொல்லும், வருணிக்கும், சொர்க்கவாதியே, நான் இன்ன ஓடையில் தண்ணீர் குடித்திருக்கிறேன், இன்னென்ன பழங்களை சாப்பிட்டிருக்கிறேன், எனது மாமிசம் இன்ன சுவையுடையது, என்னை சாப்பிட மாட்டாயா என்று கெஞ்சி கேட்குமாம். அந்த வர்ணனையின் போது அந்த சொர்க்கவாதியின் உள்ளத்தில் அந்த பறவையை எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஆசை உண்டாகுமோ அதே போன்று தட்டுகளில் வைத்து முன்னால் இருக்கும், எடுத்து சாப்பிடும் போது அப்படி சுவையாக இருக்கும். ஆனால் அதே பறவை சாப்பிட்டு முடித்து முள்ளுகளை வீசும்போது அதே பறவை உருவாகி ஸலாமு அலைக்கும் சொர்க்கவாதியே என்று சொல்லிவிட்டு பறந்து போகும். உலமாக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், ஏன் இந்த ஏற்பாடு? பழத்தை பறித்து சாப்பிட்டு முடிப்பதற்கு முன்பு அதே பழம் அதே இடத்தில் உருவாகிறது. பறவைகளை சாப்பிட்டு முட்களை வீசினால் அதே பறவை உருவாகி பறந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த ஏற்பாடு? சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி கல்முனையில் பிறந்தவர் நூரலியாவிலே போய் 80 வருடத்தில் அனுபவிக்காத ஒரு சுவையான பழத்தை ஒன்றே ஒன்றுதான் இருந்தது, சாப்பிடும்போது ஒரு ஏக்கம், ஆஹா ஒன்றுதானே தின்ன கிடைத்தது, இதற்கு பிறகு எனது வாழ்க்கையில் நான் எங்கே இந்த நூரலியாவுக்கு வரப்போகிறேன், எனக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்ற ஏக்கம் வருகிறதல்லவா? இந்த ஏக்கம் கூட சொர்க்கத்தில் வரக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் இந்த ஏற்பாடு. முட்களை வீசினால் அதே பறவை, சாப்பிட்டு ருசித்த அதே பறவை, இதோ அதே பறவை உருவாகிவிட்டது, இதை எனக்கு சுவை, இந்த பறவை எனக்கு திரும்பவும் கிடைக்கும் என்ற ஆறுதல் அங்கே கிடைத்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஏக்கத்துக்கே அந்த சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் எப்படிப்பட்ட இன்பங்கள் இருக்கும்? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஆக தரத்தில் குறைந்த கடைசி தர சொர்க்கவாதிக்கு குறைந்தது 72 பெண்கள் சொர்க்கத்தில் கொடுக்கப்படும். 72 பெண்கள் கொடுக்கப்படும். ஒரு மனிதன், ஒரு ஆணுடைய ஒரு மனிதனுடைய சக்தி அல்ல, 100 மனித சக்தி ஒரு சொர்க்கவாதிக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு அனுபவிப்பார் சகோதரர்களே, பெரியார்களே! அங்கே பழங்களை சாப்பிட்டு அதனுடைய சீட்ஸ், கொட்டைகளை வீசினால் அந்த கொட்டைகளுக்குள் இருந்து வெளியாகுவதும் ஹூர்லின்களாக இருப்பார்கள், ஹூர்லின்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, சுவர்க்கத்தில் சுவர்க்கம் போவதில்லை, நுழையும் போது என்ன சொல்லப்படும்? இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா. சொர்க்கவாதிகளே, சொர்க்கம் போக போகிறீர்கள், நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். சொர்க்கத்தில் வாழ்க்கையே வாழ்க்கைதான், மௌத்தில்லை. மேலான அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
وَإِنَّ لَكُمْ أَن تَشِبُّوا فَلَا تَهْرَمُوا أَبَدًا வாலிபமேதான், உங்களுக்கு வயோதிபம் கிடையாது. وَإِنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَبْأَسُوا أَبَدًا சந்தோஷம் மட்டும்தான், கவலை கிடையாது. وَإِنَّ لَكُمْ أَن تَصِحُّوا فَلَا تَسْقُمُوا أَبَدًا ஆரோக்கியம் சுகம் மாத்திரம்தான், நோய் கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, உண்மையாக அனுபவிப்பதற்கு அல்லாஹ் தயாரித்திருக்கின்ற இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்கு தயார்படுத்துகின்ற இடம்தான் இந்த உலக வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah உலகத்துடைய வாழ்க்கையில் முஃமின்களிடத்தில் இருந்து அல்லாஹ் இரண்டை வாங்கி விட்டான். என்ன இரண்டை வாங்குகிறான்? என்ன இரண்டு விடயங்களை கேட்கிறான்? அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் நஃப்ஸையும் எங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் கேட்கிறான், எனக்கு கொடுங்கள், இதற்கு பகரமாக நான் சொர்க்கம் கொடுப்பேன். சொர்க்கம் வேண்டுமா? இரண்டை கொடுக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அடித்திருக்கின்ற விலை இரண்டு விடயங்களிலே, ஒன்று எங்களுடைய நஃப்ஸை கேட்கின்றான், அடுத்தது எங்களுடைய செல்வத்தை கேட்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இரண்டையும் கொடுத்தால் இந்த இரண்டுக்கும் அல்லாஹ் பகரமாக தரப்போவது சொர்க்கம் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னல்லாஹ அஷ்தரா அல்லாஹ் வாங்கிவிட்டான், மூமின்களிடத்தில் வாங்கிவிட்டான். அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் எங்களுடைய நஃப்ஸுகளையும் எங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான். பிஅன்ன லஹுமுல் ஜன்னah அந்த ரெண்டுக்கும் பகரமாக சொர்க்கம் கொடுப்பதற்காக உலகத்தில் நஃப்ஸை, இந்த நஃப்ஸை எவ்வளவு அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கின்றோமோ, அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்கின்றோமோ, அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கின்றோமோ, நஃப்ஸ் கேட்டதையெல்லாம் கொடுக்காமல், நஃப்ஸ் விரும்புவதையெல்லாம் செய்யாமல், நஃப்ஸ் சொல்லுவதையெல்லாம் செய்யாமல், நஃப்ஸ் சொல்லுகின்ற பிரகாரம் செய்யாமல், நஃப்ஸை அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் அடக்கிக் கொள்கின்றோம், கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம். இதற்கு பகரம் அல்லாஹ் தரப்போவது நாம் எவ்வளவு தியாகம் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு பெருமதியான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றான். வ அம்வாலஹும் வறுமை ஏற்பட்டு விடுமோ, நஷ்டம் உண்டாகி விடுமோ என்று பயந்து பயந்து திட்டமிட்டு நாம் எவ்வளவு பெரும் பலகீனமாக இருக்கிறோம். தொழுகையிலும் திட்டமிடுகின்றோம், தக்பீரை கட்டிக்கொண்டும் திட்டமிடுகின்றோம். கடையை எப்படி பெருநாளைக்கு முன்னால் அலங்கரிப்பது, எங்கெங்கு சென்று என்னென்ன வாங்குவது, எப்படி பேசி கதைத்து வியாபாரம் செய்வது, யார் யாரை இந்த வியாபாரத்திலே எமது கஸ்டமர்களாக ஆக்கிக் கொள்வது, யார் யார்களை சேல்ஸ்மேன்களாக உட்கார வைத்துக் கொள்வதென்றெல்லாம் திட்டமிட்டு கொண்டு இந்த வியாபாரங்களை செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விருப்பமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த செல்வத்தை எவ்வளவு கொடுப்போமோ அவ்வளவுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த இரண்டையும் ரமலான் படித்து தந்தது. இந்த ரமலானுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சதகா எப்படி? கர்ரீஹில் ஆசிஃப், புயல் காற்று போன்று அவர்கள் சதகாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் வந்தது போனது என்பதல்ல, ரமலான் வந்தது போய்விட்டது என்று இருக்கக்கூடாது. ரமலான் படித்து தந்த ஒவ்வொரு பாடத்தையும் இந்த 11 மாதம் அடுத்த ரமலானை சந்திக்கும் வரைக்கும் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகம் ஒரு குறுகிய கால வாழ்க்கை, இந்த சொற்பமான கால வாழ்க்கை. சகோதரர்களே, இந்த வாழ்க்கைக்குள் தான் எமது சொர்க்கத்தை தயாரிக்க வேண்டும். இந்த குறைந்த கால இந்த வாழ்க்கைக்குள் தான் சொர்க்கத்தை தயாரிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவகாசம் கிடையாது. கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், ஒவ்வொருவரும் கேட்க போகிறோம். உலகத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் எல்லாம் அல்லாஹோடு பேச போகின்றோம். என்ன பேச போகின்றோம்? யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் தாமதித்து இந்த மரணத்தை கொஞ்சம் என்னை நீட்டி உலக வாழ்க்கையில் ஒரு சிறு சந்தர்ப்பம் தந்து எனக்கு திரும்பவும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு அவகாசம் தர மாட்டாயா? இதை கேட்க போறோம். இதற்கு அல்லாஹ் பதிலை குர்ஆனில் எப்போதோ சொல்லி வைத்திருக்கிறான். வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. யாருக்கும் அல்லாஹ் அவகாசம் இரண்டாவதாக கொடுப்பது கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆயத்திலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய விடயங்கள் 2 தான். நான் ஏன் கேட்க போகிறேன்? நான் கேட்பது எதற்காக? உலகத்தில் வாழ்ந்து விட்டோம். 1000 வருஷம் வாழ்ந்தவராக இருக்கட்டும், 1000 வருடமும் உலகத்தில் இருந்து சம்பாதித்து திரட்டி சேர்த்து முழு உலகத்தையும் வாங்கி வைத்திருக்கிறார். இவர் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறார்? யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் ஒரு டைம் கொடு. ஏன்? எனது மனைவியோடு கொஞ்சம் பேசி வர வேண்டும், பிள்ளைகளோடு இரக்கமாக பாசமாக வாழ்ந்து விட்டேன், கொஞ்சம் அவர்களுக்கு பிரியாவிடை சொல்லி வர வேண்டும்,
எனது கடை சாவி என்னுடைய கையில் இருக்கிறது, யாருக்கு கொடுக்க வேண்டும், கோடிக்கணக்கில் வர இருக்கிறது, அந்த கணக்கு வழக்குகளை கொஞ்சம் எனது கணக்கு பிள்ளையிடம் அல்லது எனது உறவினர்களிடம் ஒப்படைத்து விட்டு வருவதற்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாயா என்றா கேட்கப் போகின்றான். 2 விடயங்களுக்காகத்தான் கேட்கப் போகிறான். சக்கராத் வந்துவிட்டால் உண்மை கண், ஞான கண் திறந்துவிடும் சகோதரர்களே. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் பொய்யான கண்ணாக இருக்கிறது, பொய்ப்பார்வையாக இருக்கிறது. சக்கராத் வரும்போதுதான் உண்மையான கண் திறந்து விடுகிறது. இப்போது உண்மை விளங்கி விடுகிறது. என்ன சொல்கிறான்? அப்சர்னா வ சமிஅனா, யா அல்லாஹ், இப்போதுதான் நான் உண்மைக்கு உண்மையான கண்ணால் உண்மையாக பார்க்கிறேன், யதார்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன், யதார்த்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு காலமும் உலகில் வாழும் போது நான் பார்த்த கண் பொய்யான பார்வை, காது பொய்யான விடயங்களை கேட்டுக் கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், இந்த சக்கராத் வந்ததற்கு பிறகுதான், இந்த மறுமை வந்ததற்கு பிறகுதான், மரணம் வந்ததற்கு பிறகுதான் உண்மையை பார்த்து கொண்டிருக்கிறேன், உண்மையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், உண்மை புரிந்து விட்டது, உண்மை புரிந்து விட்டது. எனக்கு உண்மையான வெற்றி 2 விடயத்தில் தான் இருக்கிறது. எனவே அந்த 2 விடயத்தையும் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் தாமதம் கொடு. ஏன்? ல அஸ்ஸத்தக் வ அகும் மினஸ் சாலிஹீன், எனது சொத்து செல்வங்களை உனக்காக செலவழிப்பதற்கும், வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் நல்ல அமல்கள் செய்து ஒரு நல்லடியானாக மாறுவதற்கும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு. சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்துக்கு முன்னால் இந்த யதார்த்தத்தை யார் புரிந்து கொள்கிறாரோ புத்திசாலி, மௌத்துக்கு பிறகு யார் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறாரோ அவர் புத்தி குறைந்தவர், மடத்தனமானவர் என்பதுதானே யதார்த்தம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உண்மை விளங்கியதற்கு பிறகு எதை கேட்கின்றார்? சொத்து செல்வம் இவைகளை கொண்டு சதகா செய்வதற்கும், நல்லமல் செய்து நல்லடியானாக மாறுவதற்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. என்ன விடயத்தை கேட்கிறார்? இன்று மனைவி, பிள்ளைகள், கடை, உத்தியோகம், தொழில், நண்பர்கள் என்று எதையெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ இதற்காகவா கேட்கின்றோம்? அந்த அவகாசத்தை இதற்காகவா பயன்படுத்த போகிறோம்? சகோதரர்களே, பெரியார்களே, உண்மை விளங்கிவிட்டது. 1000 அல்ல, 10,000 அல்ல, கோடி வருஷம் திரும்பவும் உலகத்தில் வாழ அவனுக்கு இடம் கொடுத்தாலும் அவன் செய்ய போவது இந்த 2 தான் சகோதரர்களே. ஏன்? யதார்த்தத்தை விளங்கிவிட்டான், உண்மையை புரிந்து விட்டான், உன் ஞான கண் திறந்து விட்டது, அங்கேதான் உண்மை விளங்கியது. எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு சிறு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த நோன்பை பலதாக பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் யார் எவ்வளவு பயன்படுத்தினாலும் போதாது. ஒரு மாலுமி கப்பலிலே ஏற்றி பிரயாணிகளை பிரயாணத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போது நடுக்கடலிலே ஒரு இருண்ட இடம் வருகிறது. மாலுமி அறிவிப்பு கொடுக்கிறாராம், நான் இந்த இடத்தில் நிறுத்தப் போகிறேன், அங்கே உங்களுக்கு ஒன்றும் விளங்காது, ஆனால் யாருக்கு எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளிக்கொள்ளுங்கள். இருட்டு என்னவென்றே தெரியாதே. ஒவ்வொருவரும் கொஞ்சம் பேர் மிக கூடுதலாக இயன்ற முயற்சியை செய்து அள்ளிக்கொண்டார்கள். ஏன்? எதற்கு? கொஞ்சம் இருந்தால் போதும் என்று நடுத்தரமாக ஒரு சிலர், இன்னும் கொஞ்சம் பேர் அப்பா இந்த உலக வாழ்க்கையில என்னத்துக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க கொஞ்சம் பேர். அப்படியே எடுத்து அள்ளியவர்கள் அள்ளி முடித்தார்கள். மாலுமி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறார். கொஞ்ச நேரத்திலே வெளிச்சம் வருகிறது. பார்த்தால் அள்ளிய எல்லாமே தங்கம். முழு மூச்சாக அள்ளியவர்களும் கவலைப்படுகிறார்கள், இன்னும் கொஞ்சம் அள்ளி இருக்கலாமே. கொஞ்சம் அள்ளியவர்களும் கவலை, அல்லாதவர்களுக்கும் கவலை. இதுதான் உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சகோதரர்களே. எவ்வளவு செய்தாலும் போதாது, எவ்வளவு சேமித்துக் கொண்டாலும் போவாது, எவ்வளவே சேமித்துக் கொண்டாலும் போதாது. எப்போது விளங்கப் போகிறது? அந்த வெளிச்சம் தான் சக்கராத்தாக இருக்கிறது. சக்கராத்திற்கு பிறகுதான் விளங்கப் போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த சக்கராத்திற்கு முன்பு விளங்கப்படுத்தி அதை விளங்கி தயாரித்து சேமித்துக் கொண்டோம் என்றால் நாம் வெற்றிக்குரியவர்கள் சகோதரர்களே. உலகத்தில் எப்படியும் வாழலாம், எதை செய்தும் வாழலாம் சகோதரர்களே. ஆனால் குறிப்பிட்ட காலம்தான், கொஞ்ச காலம்தான், அந்த வரைக்கும் தான், அந்த அவகாசம் வரைக்கும் தான் சகோதரர்களே. அதற்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது. கபரிலே இருந்து கொண்டு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, 2 ரக்காத் தொழ முடியாது, 1 ரூபாய் சதக்கா செய்ய முடியாது சகோதரர்களே. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தொழிலோடு, உத்தியோகத்தோடு, மனைவி மக்கள் பிள்ளைகளோடு சேர்ந்துதான் இவைகளை, அதற்குள் தான் நாம் இந்த மறுமைக்காக தயார்படுத்த வேண்டும். எனவே இந்த சிந்தனைகளை உண்டாக்க, இந்த பாடங்களை படித்து தர பலகீனமான எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த ஒரு அவகாசம்தான் இந்த ரமலானாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானை பயன்படுத்தி, இந்த ரமலானிலே பாடம் படித்து வாழ்க்கையில் திருத்தத்தை உண்டாக்கி கொள்ள வல்ல ரஹ்மான் அல்லாஹ்
எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், பலகீனர்கள் யா அல்லாஹ். பாவம் நன்மை என்று வரும்போது பாவத்தை தான் செய்பவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இது எங்களுடைய இயற்கை பலகீனம் யா அல்லாஹ். எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, எங்களுக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக. சென்ற காலங்களில் நடந்த தவறுகளை மன்னிப்பாயாக. வருகின்ற காலத்திலே நல்ல அமல்களிலே ஈடுபட தௌஃபீக் செய்வாயாக. எந்தெந்த காரியங்களெல்லாம் நீ சந்தோஷப்படுவாயோ, உன்னுடைய திருப்தி இருக்கிறதோ, உன்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறதோ, அதிலே ஈடுபட எங்களுக்கு சந்தர்ப்பம் தருவாயாக. அல்லாஹ், என்னென்ன பாவங்களில் செய்து ஈடுபட்டு கொண்டிருந்தோமோ அந்த பாவங்களிலிருந்து விடுபட தௌஃபீக் செய்வாயாக. அதற்கு திரும்பவும் போகாமல் இருக்க எங்களை நீ தடுத்து விடுவாயாக. அவைகளுடைய விபரீதங்களை விளங்கப்படுத்துவாயாக. அல்லாஹ், சொர்க்கத்தின் ஆசையை உண்டாக்குவாயாக, நரகத்தின் பயத்தை அச்சத்தை உண்டாக்குவாயாக. அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இருக்கின்ற வருகின்ற காலத்தை ஆயுளை நல்ல மல்களில் உனக்கு பொருத்தமான விடயங்களில் பயன்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. ரமலானிலே வணங்கியது, நோன்பு நோற்றது, செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பலஸ்தீனத்துடைய அந்த கஸாவுடைய மக்களுக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக, அவர்களுக்கு நீ ஆறுதலை கொடுப்பாயாக, வெற்றியை கொடுப்பாயாக, மனோதைரியத்தை கொடுப்பாயாக. எவ்வளவு இழப்புகள் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக. அந்த இழப்புகளை எல்லாம் சொர்க்கத்திலே அவருக்கு பகரமாக கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, அவர்களுக்கு சந்தோஷங்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பசியிலே தாகத்திலே வாடாமல் அவர்களுக்கு நீ உன்புறத்திலிருந்து ஏற்பாடு செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.